Hello guys, welcome to our event Sorted by Team FOSS CIT. இன்னைக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்க சார்ட்டிங் அல்காரிதம் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சார்ட்டிங் என்னன்றதை பார்க்கலாம். சார்ட்டிங்னா ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்டை ஒரு ஆர்டரா நம்ம ரீஅரேஞ்ச் பண்றது தான் சார்ட்டிங்னு சொல்லுவோம். நம்ம ஏன் சார்ட்டிங் படிக்கணும்னா ஒரு எந்த எலிமெண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கு, எந்த எலிமெண்ட் மினிமமா இருக்கு, அண்ட் இந்த எலிமெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு நான் சர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் நம்ம சார்ட்டிங் யூஸ் ஆகுது. சார்ட்டிங்கை நம்ம நிறைய மெத்தட்ஸ்ல ஃபைண்ட் பண்ணலாம். லைக் கம்பேரிசன், நான் கம்பேரிசன், ஐட்ரேட்டிவ், ரிகர்சிவ், டிவைட் அண்ட் கான்கர். இப்போ நம்ம அதோட அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் சார்ட்டிங்கோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம ஃபோனில் இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்காக சார்ட்டடாக இருக்கிறதுனால தான் நம்மளால் எந்த பர்சன் கால் பண்ணணுமோ ஈஸியாக சர்ச் பண்ணி நம்மளால் கால் பண்ண முடியுது. அண்ட் வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம சார்ட்டிங்கில் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீக்வன்சி கவுண்டிங்கும் நம்ம சார்ட்டிங்கில் ஃபைண்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஈவெண்ட்டில் நம்ம மோஸ்ட் வாண்டடான சார்ட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சார்ட் வந்துட்டு குவிக் சார்ட். ஸோ குவிக் சார்ட் வந்துட்டு டிவைட் அண்ட் கான்கர் பேஸ் பண்ண ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் தான். ஸோ இந்த பேசிக்காக வந்துட்டு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது: டிவைட், கான்கர் அண்ட் கம்பைன். ஸோ டிவைட் அப்படிங்கிற ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா, கிவன் அரேலேருந்து ஒரு எலிமெண்ட் பிக் பண்ணுறோம். இந்த எலிமெண்ட் தான் வந்துட்டு பைவோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைவோட் எலிமெண்ட் வந்து எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம பிக் பண்ணலாம். எதில் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இல்லை ஸ்மாலஸ்ட்டாக பிக் பண்ணலாம், இல்லை ரைட் மோஸ்ட் இல்லை லெஃப்ட் மோஸ்ட், மிடில் ஆர் ரேண்டம் எலிமெண்ட்டாக வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பைவட் எலிமெண்ட்டை பிக் பண்ணக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரே வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைவட் எலிமெண்ட்டோட லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். அதோட ரைட் சைட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோட கிரேட்டராக இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு அரைவ் ஆனதுக்கப்புறம் கான்கர் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ பைவட்டோட லெஃப்ட் சப்பரே கிடைக்கும், பைவட்டோட ரைட் சப்பரே கிடைக்கும். மறுபடியும் லெஃப்ட் சப்பரே எடுத்து அதில் ஒரு பைவட்டை கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை சார்ட் பண்ணுவோம். ரைட் சப்பரேக்கு ஒரு பைவட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு சார்ட் பண்ணுவோம். ரிகர்சிவான சார்ட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்பைன் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ நமக்கு வந்து ரிசல்டண்டாக வந்துட்டு 3 இது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சப் அரே, ஒரு பைவட், ஒரு ரைட் சப் அரே இருக்கும். 3த்தையும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து ரிசல்டன்ட் சார்ட்டட் அரே கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சார்ட் பண்றதுக்கு குவிக் சார்ட்ல வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரிகர்சிவ் யூஸ் பண்றதுனால ரிகர்சிவ் அல்காரிதமா இருக்கிறங்காட்டி நமக்கு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். மற்ற எல்லாமே வந்துட்டு ரிகர்ஷனே பார்த்துக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இது 3 இது இருக்குங்காட்டி, டிவைட், கான்கர் அண்ட் கம்பைன் 3 பார்ட்ஸ் இருக்குங்காட்டி நம்ம வந்துட்டு ஒரு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். அதனால ரிகர்ஷன் மட்டும் தான் இதுக்கு பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு பைவட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இதோட ஸ்வாப்பிங் அண்ட் சார்ட்டிங் எல்லாமே வந்துட்டு இண்டெக்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாருக்குமே நம்ம காமனான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து ப்ரெஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, வேர்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு நமக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் ஆயிடும் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அது வந்து வேர்ஸ்ட் கேஸ் வந்து நம்மளால இக்னோர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரிகர்ஷன் யூஸ் பண்றதுனால ஒரே ஃபங்க்ஷனாக ரிப்பீட்டடாக கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாதிச்சிடும். ஸோ அதாவது இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இதோட அல்காரிதம்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு வந்து டிவைட், கான்கர், கம்பைன் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ டிவைட், கான்கர், கம்பைன் அப்படிங்கிற 3த்தையும் நம்ம சேர்க்கறதுக்கு வந்து ஒரே ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம குவிக் சார்ட் அண்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம் ஃபார் எஃபெக்டிவ் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஸோ குவிக் சார்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைவட் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அது வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவா கால் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நமக்கு வந்து பைவட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஸ்வாப்பிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 6 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். 27, 9, 29, 14, 19, 24. இது யாருமே வந்துட்டு சார்ட்டட் மேனர்ல இல்லை. ஸோ இதுல வந்து நம்ம இந்த கேஸ்ல ரைட் மோஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம பைவட் எலிமெண்ட்டா சூஸ் பண்றோம். இட்ஸ் ஹைலைட்டட் இன் ரெட். ஸோ இந்த ரைட் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து 24 இருக்கும். ஸோ நம்மளோட கிரைட்டீரியா படி அந்த பைவட் எலிமெண்ட்டோட லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். ஸோ சின்ஸ் நம்மளோட பைவட் எலிமெண்ட் ரைட் மோஸ்டா இருக்கங்காட்டி கம்பேரிசன்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 24 வந்து 27ஓட கம்பேர் பண்றோம். இங்கே வந்துட்டு லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட் 27, இது வந்து 24ஓட லெஸ்ஸர் தானா இருக்கா அப்படின்னு பார்க்கணும், கிடையாது. ஸோ இந்த ஸ்வாப்பிங் வந்து நம்ம பண்றோம். ஸோ 24 வந்துட்டு 27ஓட பிளேஸ்க்கும் 27 24 பிளேஸ்க்கும் போகுது. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு 24 வந்து நமக்கு லெஃப்ட் மோஸ்ட் கார்னருக்கு வந்தனால ரைட் மோஸ்ட் சைட்ல இருந்து நம்ம வந்து கம்பேரிசன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 24 வந்து 27ஓட கம்பேர் பண்றோம். 27 வந்துட்டு 24ஓட கிரேட்டரா இருக்கு. அகைன் 24 வந்து 19ஓட கம்பேர் பண்றோம். ஸோ 19 வந்து ஆக்சுவலா 24ஓட கிரேட்டரா இருக்கும், ஏதாவது ரைட் மோஸ்ட் எலிமெண்டா இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம கிரைட்டீரியா வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாதங்காட்டி அகைன் ஸ்வாப்பிங் நடக்குது. ஸோ 19 வந்து 24 பிளேஸ்க்கும் 24 19 பிளேஸ்க்கும் போகுது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம வந்துட்டு செக் பண்றோம்.
24 வந்துட்டு ரைட் மோஸ்ட் எலிமெண்டா இருக்குங்காட்டி லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 19 வந்துட்டு 24 லெஸ் தான் இருக்கு, கரெக்ட். 9 வந்து 24 லெஸ் தான் இருக்கு, கரெக்ட். ஆனா 29 வந்து 24 லெஸ் தான் கிரேட்டர் தான் இருக்கு. ஸோ அகெயின் ஸ்வாப்பிங் நடக்குது. ஸ்வாப் பண்ணங்காட்டி நமக்கு வந்து 24ம் 29ம் ஸ்வாப் ஆகிக்குது. ஸோ 24 இப்போ வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்குங்காட்டி ரைட் சைட்ல இருந்து நம்ம வந்துட்டு கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 27 வந்து 24 கிரேட்டரா இருக்கு, 29 24 கிரேட்டரா இருக்கு. ஆனா 14 24 வந்து கிரேட்டரா கிடையாது. ஸோ நம்ம அகெயின் வந்து ஸ்வாப் பண்றோம். ஸோ இந்த ஸ்வாப் அரேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19 9 14 இது மூணுமே லெஃப்ட் சப் அரே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் வந்துட்டு பைவோட்டோட லெஸ் தான் இருக்கு. அகைன் 29 27 பார்க்கும்போது ரெண்டுமே வந்துட்டு ரைட் சப் அரே, இது 24 கிரேட்டரா இருக்கு. கண்டிஷன் வந்து நமக்கு வந்துட்டு ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் சப் அரே மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து மறுபடியும் அந்த ரைட் மோஸ்ட் எலிமெண்ட் அதாவது 14 வந்துட்டு பைவோட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 19 வந்துட்டு 14 கிரேட்டராக இருக்கு. ஸோ லெஃப்ட்டுக்கு இது வந்துட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். அகைன் 14 ரைட்டுக்கு வந்தனால லெஃப்ட்லேருந்து 14 வந்து லெஃப்ட்டுக்கு வந்தனால ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா 19 வந்துட்டு 14 கிரேட்டராக இருக்கு. இட்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. 14 வந்துட்டு 9 கிரேட்டராக இருக்கு. ஸோ கண்டிஷன் இங்கே வந்து ஃபெயில் ஆகிறதுனால அகைன் ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணும்போது 9 14 19 கிடைக்குது. ஸோ பைவோட்டோட லெஃப்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதோட லெஸ்ஸர் தானா இருக்கு, 14 ரைட் இருக்க எலிமெண்ட்ஸ் விட கிரேட்டரா இருக்கு. ஸோ இது நமக்கு அரைவ் ஆயிருது. இப்போ வந்து ரைட் சைட்ல இருக்கிற சப்பரை நம்ம எடுத்துக்கணும். ரைட் சைடில் இருக்கிற சப்பரை எடுக்கும்போது 29 27 இருக்கு. ஸோ 27 வந்து நமக்கு வந்து பைவோட்டா இருக்கு. ரெண்டுமே வந்து கம்பேர் பண்றோம். ஸோ 29 வந்து லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்டா இருக்குங்காட்டி இட் ஷுட் பி லெஸ் தென் 27. ஆனால் வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஸ்வாப் பண்றோம். ஸோ நமக்கு வந்து 27 29 கிடைக்குது. இப்போ ரிசல்ட்டாக நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைட் சார்ட்டட் அரே, நம்ம பைவோட் எலிமெண்ட் அண்ட் ரைட் சைட் சார்ட்டட் அரே மூணுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு சார்ட்டட் அரே 9 14 19 24 27 and 29 கிடைக்குது. ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு இதே கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம எனி டைம் ஆஃப் அரே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். Hi guys, இப்போ நம்ம இன்சர்ஷன் சார்ட் பத்தி பார்க்கலாம். சார்ட் வந்து நம்ம ஐட்ரேட்டிவ் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். அண்ட் இந்த சார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அன்சார்ட்டட் அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணி அந்த எலிமெண்ட் எந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்ணா அந்த அரே சார்ட்டடா இருக்குன்றதை செக் பண்ணி இன்சர்ட் பண்றது தான் இன்சர்ஷன் சார்ட். இதோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியலி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். இது வந்து நம்ம ஸ்மால் செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு ரொம்பவே எஃபிஷியண்டா இருக்கும். அட்வான்டேஜஸ் பத்தி பார்த்தேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்பவே சிம்பிளானது அண்ட் இது மெமரி எஃபிஷியன்ட் கூட, அதிகமான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகாது. அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்னா இது வந்து நான் ஸ்மால் செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு தான் இது எஃபிஷியன்ட் ஆகும். லார்ஜ் செட்ஸ்க்கு வந்து நீங்க அட்வான்ஸ்டு அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து மோஸ்ட் பேசிக்கான அல்காரிதம். அண்ட் இதோட அல்காரிதம் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நான் எடுத்திருக்க அன்சார்ட்டட் அரே வந்து 4 3 2 10 12 1 5 and 6. ஸோ இதை வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்சர்ஷன் சார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே சார்ட்டடாக தான் அசியூம் பண்ணணும். ஸோ நான் அதை வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணல. பொசிஷன் 0ல தான், இண்டெக்ஸ் நம்பர் 0ல தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3ன்ற நம்பர் வந்து நம்ம எப்பயுமே அதோட ப்ரெடிசஸர் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணி தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம் இன்சர்ஷன் சார்ட்ல. ஸோ இந்த 3ன்ற எலிமெண்ட்டை 4ன்ற எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா 3 is lesser than 4. அதனால நம்ம இங்கே 3 எலிமெண்ட்டை பிக் பண்ணி 4க்கு பிஃபோரா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட சார்ட்டட் அரே 3 and 4ன்ற ஆர்டர்ல இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2 இருக்கு. 2 வந்து இந்த ப்ரெடிசஸர் எலிமெண்ட் 4 and 3 விட கம்மியான நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2ன்ற எலிமெண்ட்டை இங்கேருந்து பிக் பண்ணி 3க்கு பிஃபோரா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது கம்மியான நம்பர் இல்லையா. இப்போ நம்மளோட சார்ட்டட் அரே 2 3 and 4ன்ற ஆர்டர்ல இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 10. 10ன்றது இந்த ப்ரெடிசஸர் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணா இது வந்து கிரேட்டர் நம்பர். அதனால நம்ம எந்த சார்ட்டும் பண்ண போறது இல்லை. அந்த பொசிஷனை அப்படியே லீவ் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 12. 12ம் வந்து இந்த ப்ரெடிசஸர் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர். ஸோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. அதை அப்படியே லீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு 1 இருக்கு. 1ன்ற நம்பர் இந்த ப்ரெடிசஸர் எலிமெண்ட்ஸோட எல்லா வேல்யூஸை விடவும் லீஸ்ட் வேல்யூஸ். அதனால நம்ம இந்த 1ன்ற எலிமெண்ட்டை பிக் பண்ணி இங்க ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ் நம்பர் பொசிஷன்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம சார்ட்டட் அரே வந்து 1 2 3 4 10 12ன்ற ஆர்டர்ல இருக்கு.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5. 5 வந்து நம்ம ப்ரெடிசஸர் எலிமெண்ட்டோட 1 by 1 நம்ம கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி பார்த்தா 12 விட அது லீஸ்ட் நம்பர். ஓகே, 10 விடவும் லீஸ்ட் நம்பர். பட் ஆனால் 4 விட அது கிரேட்டர் நம்பர். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபைண்ட் எலிமெண்ட் இங்கேருந்து பிக் பண்ணி 4க்கும் 10க்கும் பிட்வீனா இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம அப்படி பண்ணால் நம்மளோட சார்ட்டட் அரே எப்படி இருக்கும்னா 1 2 3 4 5 10 and 12 இந்த ஆர்டர்ல இருக்கும். ஸோ இது வந்து சார்ட்டடா இருக்கு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் பார்க்கலாம். 6. 6 வந்து கம்பேரிங் டு த ப்ரெடிசஸர் எலிமெண்ட் 12 விட லீஸ்ட் நம்பர். ஓகே, 10 விட லீஸ்ட் நம்பர். ஓகே, ஆனால் 5 விட இது கிரேட்டர் நம்பர். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா 5க்கும் 10க்கும் பிட்வீனா இதை இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சார்ட்டட் அரே என்னன்னா 1 2 3 4 5 6 10 and 12. இதுதான் நம்ம சார்ட்டட் அரே. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்பவே வெரி ஈஸியான சார்ட். இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பத்தி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டினா வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்னா அது எவ்வளோ டைம் வந்து கன்சியூம் ஆகுதுன்றதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ வந்து இதுல வந்து 3 கேஸ் இருக்கு. வேர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் அண்ட் பெஸ்ட் கேஸ். இப்போ வேர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அரேவை வந்து அசெண்டிங்ல சார்ட் பண்ணோம். பட் ஆனால் கிவன் அரே வந்து டிசெண்டிங்ல இருக்குன்னா நம்ம என்டையர் திங்கையும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். ஸோ இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். அதனால நம்ம இது வேர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்றோம். வேர்ஸ்ட் கேஸோட வேல்யூ வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். இப்போ ஆவரேஜ் கேஸ் பார்க்கலாம். ஆவரேஜ் கேஸ் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆவரேஜ் கேஸ் தான். ரேண்டம் செட் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஸோ அதோட அதோட வேல்யூஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரும். பெஸ்ட் கேஸ் என்னன்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்க அரே வந்து மேக்ஸிமம் சார்ட்டடாவே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது பெஸ்ட் கேஸ். ஏன்னா நம்ம பார்த்த உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அது வந்து அவ்வளோ டைம் கன்சியூம் ஆகாது. அதோட வேல்யூ வந்து ஆர்டர் ஆஃப் n. என்னன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே தான் சொல்றாங்க. இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா அந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெமரியில எவ்வளோ ஸ்பேஸ் அது கன்சியூம் ஆகுதுன்றதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து மோர் மெமரி எஃபிஷியன்ட், அவ்வளோ ஸ்பேஸ் கன்சியூம் ஆகாது. இதோட வேல்யூ வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஹாய், நம்ம இப்போ ஹீப் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹீப் சார்ட் வந்து பேசிக்லி ஒர்க்ஸ் வித் ஹீப். ஸோ ஹீப் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹீப்ன்றது என்னென்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அண்ட் அது வந்து ஹீப் ஆர்டர்னு ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். ஐ மீன் எப்படின்னா, இப்போ நம்ம பைனரி ட்ரீஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ பேரண்ட்லேருந்து நோடு வந்து நல்லா கூட அட் டைம்ஸ் இருக்கலாம். பட் ஹீப்பில் வந்து அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஹேவ் அ நல் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த ஹீப். தட் இஸ் அந்த லீவ்ஸ் மட்டும்தான் வந்து யூ கேன் லீவ் இட் ஃப்ரீ. ஸோ நடுவில் எந்த பிரான்ச்லேயுமே வந்து நல் இருக்காது. ஸோ அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட்டாக அந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸோ வி கேன் அப்ளை த சார்ட் டு திஸ். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா வந்து ஹீப்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஹீப். ஸோ ஹீப்போட ஆர்டர் பற்றி நம்ம பேசணும்ல. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த ஹீப்புக்கு பேர் மேத்ஸ் ஹீப்புன்னுவாங்க. ஸோ த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வில் பி அட் த டாப். ஸோ ஃபாலோட் பை தி நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் அதோட சப்சிக்வெண்ட் நோட்ஸ் அடுத்தடுத்து வர்றது வந்து அதோட கம்மியாக இருக்கும். ஸோ வி ஹேவ் 3 important things in a heap. So like we said, parent இருக்கும். So each parent will have a left node and right node. So the binary tree நால only 2 nodes are as a maximum it's possible for a node. So heap orderனா என்னன்னா, it's how you arrange the elements value in a heap. ஸோ எய்தர் வந்து அது மேக்ஸிமம்லேருந்து மினிமமாக மாறுதா, இல்லாட்டி மினிமம்லேருந்து மேக்ஸிமம் ஆகுறதா, அதுதான் வந்து. ஸோ இப்போ வந்து மேத்ஸ் ஹீப்னா என்னென்னா, இப்போ ரூட் நோட் வில் பி தி லார்ஜஸ்ட் எலமெண்ட். வேல்யூ வந்து இருக்கிறதுலே அதுக்கு தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். மின் ஹீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா த ரூட் நோட் வில் பி த லீஸ்ட் வேல்யூட் எலமெண்ட். ஸோ அது அப்படியே அது வந்து லீஸ்ட் வேல்யூவாக ஆரம்பிச்சு இப்போ மின் ஹீப்பில் இப்போ ரூட் நோடை விட அதுக்கு அடுத்து வர நோடு வந்து அதை விட அதிகமாக இருக்கும் வேல்யூஸ். ஸோ அப்படியே சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் வந்து லெவல்ஸோ இல்லை ஜென்ரேஷனோ கீழே வர 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 அது வந்து வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேத்ஸ் ஹீப்புக்கு வந்து திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ யூ கேன் சி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 19 12 16 அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 4 and 7. ஸோ இங்கே நடுவில் எங்கேயுமே வந்து எந்த நோட்ஸுமே வந்து ஃப்ரீயாக இல்லை. ஸோ யூ கேன் சி ஒன்லி 7க்கு இருக்க 7ஓட சிப்ளிங் மட்டும்தான் வந்து நல்லா இருக்குது. மற்றபடி எந்த ஒரு நோடுமே இங்கே ஃப்ரீயாக இல்லை. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ.
மின் ஹீப் பாருங்க மேலே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 4 and 16. ஸோ தேர் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் 1. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7, 12 and 19. அண்ட் இங்கேயும் ஒரு நோட் ஃப்ரீயாக இருக்குது. இட்ஸ் த ரைட் சிப்ளிங் ஆஃப் 19. ஸோ திஸ் இஸ் ஈவன் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ வந்து இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஹீப்குள்ளே எப்படி இன்சர்ஷன் பண்ணுவோன்றதை பார்ப்போம். ஸோ இன்கேஸ் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஹீப்குள்ளே இன்சர்ஷன் பண்ணுறீங்கன்னா யூ மஸ்ட் மேக் ஷியூர் தட் யூ ஆர் நாட் பிரேக்கிங் இட்ஸ் ரூல். அது மேத்ஸ் ஹீப்பாக இருந்துச்சுன்னா ஈவன் ஆஃப்டர் த இன்சர்ஷன் த ஹீப் மஸ்ட் பி அ மேத்ஸ் ஹீப். ஸோ லெட்ஸ் சே இப்போ நான் இந்த கிவன் ஹீப்குள்ளே வந்து 17ன்றதை இன்சர்ட் பண்ணுறேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இட் கோஸ் டு தி லீஸ்ட் நோட். எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல 17 யூல் பி ஃபர்ஸ்ட் பிளேசிங் இட். ஆஃப்டர் யூ பிளேஸ் இட் வந்து நீங்கள் அதோட 17ஓட எக்ஸாக்ட் பேரண்ட்டை கிட்ட நீங்கள் செக் பண்ணணும். இஃப் இன் கேஸ் 17 த நோட் விச் ஹவ் பீன் ரீசென்ட்லி எதை நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்களோ அது வந்து அந்த பேரண்ட்டை விட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா யூ ஷுட் மேக் அ ஸ்வாப். அப்படி ஸ்வாப் பண்ணிவிட்டு தென் ஈவன் ஆஃப்டர் தட் ப்ராசஸ் அதோட அடுத்த பேரண்ட் இப்போ நியூவாக ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ 17 பார்த்தீங்கன்னா 16ஓட கம்பேர் ஆகி ஸ்வாப் ஆயிடுது பிகாஸ் 17 இஸ் கிரேட்டர் தென் 16. தென் 17 வந்து 19ஓட யூ ஷுட் கம்பேர் அண்ட் ஆப்வியஸாக 19 வந்து 17ஓட கிரேட்டர். ஸோ யூ நீட் நாட் ஸ்வாப் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ இன்சர்ட் அ நோட் இன் டு அ ஹீப். ஸோ ஹீப் சார்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஹீப் சார்ட் இஸ் அ ரியலி குட் சார்ட் பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ யூ ஆக்சுவலி யூஸ் அ ஹீப் கிவன் அரேயை வந்து ஹீப்பை கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் அந்த ஹீப்பை வந்து நம்ம EP5 அதாவது இப்போ அந்த மேத்ஸ் ஹீப்புன்ற ஒரு பிரின்சிபலுக்கு அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு கிரேட்டர் எலமெண்ட்டாக வெளியே எடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சார்ட் with the help of an heap. ஸோ இங்கே மொத்தம் 3 மெயின் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. The first one is EP5, build heap and heap sort. ஸோ ஹீப் சார்ட் அல்காரிதம்குள்ளே தான் EP5யும் பில்ட் ஹீப்போட ஃபங்க்ஷன் கால்ஸ் இருக்கும். ஸோ பில்ட் ஹீப்ன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு கிவன் அரேயை வந்து ஹீப்பை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் யூ கன்வெர்ட் இட் டு அன் ஹீப் அந்த EP5ன்ற ப்ராசஸை நீங்கள் இம்ப்ளை பண்ணி தான் யூ கேன் கெட் த ரிசல்டன்ட் ஆஸ் அ மேத்ஸ் ஹீப் ஆர் மீன் ஹீப்ன்ற மாதிரி ஒரு ரிசல்டன்ட் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் EP5. ஸோ இப்போ என்னென்னா வந்து EP5ன்றது என்னென்னா இட் செக்ஸ் இப்போ வந்து கிவன் நோடோட சில்ட்ரனை செக் பண்ணும். சில்ட்ரன் ஏதாச்சும் வந்து அந்த நோடை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சம் இட் மேக்ஸ் அ ஸ்வாப் அண்ட் அது ரிகர்சிவாக இந்த ஃபங்க்ஷன் கால் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூல் பி சென்டிங் தி கிவன் அரே அண்ட் தி பர்டிகுலர் நோட். ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல் அண்ட் ஆர் வந்து அந்த பர்டிகுலர் நோடோட லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல் வேல்யூ வந்து லெஸ்ஸர் தேன் த ஹீப் சைஸ். இது ஒரு கிவன் கண்டிஷன். ஹீப் சைஸை விட மேலே போயிடக்கூடாது பிகாஸ் நம்ம அந்த இப்போ கிவன் அரே எலமெண்ட் வந்து 8 இருக்குன்னா 8க்கு மேலே கவுண்ட் போகக்கூடாது. ஸோ தட்ஸ் வை வி ஃபர்ஸ்ட் செக் அந்த எல் வேல்யூ வந்து இஸ் லெஸ் தேன் 8 அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை லெஃப்ட் சைல்டோட கம்பேர் பண்ணுறோம். இன்கேஸ் லெஃப்ட் சைல்டு லார்ஜஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வி வில் ஸ்டோர் லார்ஜஸ்ட் ஆஸ் தி லெஃப்ட் சைல்டு. ஒரு வேரியபிள் லார்ஜஸ்ட் இருக்கிற வேரியபிள் வில் பி சேவிங் எல்ஸ் வேல்யூ ஓவர் தேர் ஆர் எல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவாக நம்ம ஆரோட வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். இன்கேஸ் ரைட்டோட வேல்யூ ரைட் சைல்டு வேல்யூ வந்து எய்தர் இப்போ இந்த லார்ஜஸ்ட்ன்றதுக்குள்ளே வந்து எய்தர் அந்த நோடோட வேல்யூ இருக்கலாம் இல்லாட்டி முன்னாடி செக் பண்ண லெஃப்ட் சைல்டோட வேல்யூ இருக்கலாம். ஸோ எது லார்ஜஸ்ட்டோ இருக்கோ வில் மேக் அ ஸ்வாப். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் நீங்கள் இஃப் இன் கேஸ் அந்த கிவன் நோடை விட இட்ஸ் சைல்ட்ஸ் நோடோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா யூ வில் மேக் அ ஸ்வாப் அண்ட் யூ வில் கால் தி ரிகர்சிவ் அல்காரிதம் EP5ன்ற ஒரு கால் திரும்ப கீழே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் யூ அகெயின் மேக் ஷியூர் தட் இப்போ மாறின நோடோட அடுத்த பேரண்ட் வந்து இட்ஸ் ஈவன் இந்த கரெக்ட் ஆர்டர். இப்போ இஃப் யூ மேட் அ சேஞ்ச் இன் த நோட்ஸ் இப்போ ஏதாவது ஸ்வாப் பண்ணியிருக்கோம்னா யூ மஸ்ட் மேக் ஷியூர் தட் அந்த ஸ்வாப் வந்து அதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற வேல்யூ விட இது கம்மியாக இருக்கா கரெக்டாக அந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறத நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக அகைன் வில் பி ரிகர்சிவ்லி காலிங் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ பில்ட் ஹீப்ன்றது என்னன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ பில்ட் ஹீப்ன்றது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரேவை நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அரேயை ஃபஸ்ட் நம்ம ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் த EP5 ப்ரொசீஜர் டு இட். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஹீப் சைஸ் அந்த கிவன் லென்த் ஆஃப் அரே வச்சு நம்ம ஹீப் சைஸோட இதை நம்ம இது பண்ணிவிட்டு வில் பி ஸ்டார்டிங் டு பில்ட் த ஹீப் ஃப்ரம் தி லோவஸ்ட் நோட். ஸோ தட் கீழேருந்து நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் யூ கேன் மேக் ஷியூர் தட் எல்லா எலமெண்ட்டும் அதோட மேலே இருக்கிற எலமெண்ட்டை விட சைஸோ இல்லை அதோட டேட்டா வேல்யூ வந்து கம்மியாக இருக்கான்றதை யூ கேன் ஜஸ்ட் மேக் ஷியூர். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் ரிகர்சிவாக பண்ணால் மட்டும்தான் யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் அ ஹீப். ஸோ ஹீப் சார்ட் அல்காரிதம் வந்து இட்ஸ் லிட்டில் சிம்பிள். இது வந்து ரொம்ப ஒரு ரிகர்ஷனல் ஐட்ரேட்டிவ் அல்காரிதம்லாம் கிடையாது. யூல் பி டைரக்ட்லி கிவிங் தி காமெண்ட்ஸ். பட் என்னன்னா வந்து
EPFI ப்ராசஸ்க்குள்ள மட்டும் recursion இருக்கும். மற்றபடி you don't do any other complex task over here. So first heap sortல வந்து you are building given array into a heap. build heap வந்து அது பண்ணிடும். Then after you build the heap you are calling consecutive-ஆ நீங்க கீழ இருந்து போயிட்டே இருப்பீங்க. லைக் என்னன்னா இப்போ ஒன்ஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் the largest element will be at the top of the heap. ஸோ அந்த largest element நம்ம வெளியே எடுத்துட்டு you'll be placing the least. இப்போ கீழே இருக்கிற நோட்ஸ்லயே எது இருக்கிறதுலே லாஸ்ட்ல இருக்கிற நோடோ அதை தூக்கி திரும்ப நீங்க மேலே லார்ஜஸ்ட்ல ஸ்வாப் பண்ணி வச்சிருவீங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் யூ ஸ்வாப் இட் யூ வில் அகெயின் bring in the process of EP5 and after that process திரும்ப அந்த ஹீப் வந்து ரீஆர்டர் ஆகி கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். தென் அகெயின் உங்களுக்கு அந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட் மேலே கிடைக்கும், அதை திரும்ப நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. திஸ் இஸ் ஹவ் யூ லைக் அப்படியே நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஸோ லெட்ஸே இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கிவன் ஹீப் இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை நான் சார்ட் பண்ணுறேன். ஸோ லைக் கிவன் அரே இருக்குது, இதை நான் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணி EP5 கொடுத்து இதை நான் ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிடணும். ஸோ கிவன் அரே இருக்குது, இது வந்து ஒரு லைக் ஆர்டர்ட் ரேஞ்சில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் இட் டு லைக் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போட்டு நீங்கள் அதை ஹீப்பாக மாற்றுறீங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் யூ சேஞ்ச் தட் ஹீப் 16, 4, 17, 1, 12 and 19 லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படி இருக்கிறது EP5 ப்ராசஸ்க்கு அப்புறம் at end of it ரைட் சைட் பாட்டம்ல பாருங்க 19, 12, 16, 147ன்ற மாதிரி சேஞ்சஸ் இட்ஸ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் வந்து நீங்க EP5 ஒன்ஸ் வந்து நீங்க EP5 பண்ணீங்கன்னா ரிகர்சிவா இது இப்படி மாறி வந்து நின்றோம். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நீங்க கிவன் அரேவை ஈப்பா பில்ட் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து EP5 ப்ராசஸ் மூலமா வந்து அது கரெக்டாக மேட்ச் ஹீப்பா மாத்திட்டீங்க. ஸோ இப்போ என்னன்னா we are introducing the heap sort algorithm into this. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா 19ன்றதை வந்து I told largest element இப்போ 19ன்றது மேலே வந்து ரூட் நோடாக இருக்கும். ஸோ யூஆர் டேக்கிங் திஸ் 19 அவுட் அண்ட் இருக்கிறதுலேயே லீஸ்டாக என்ன வேல்யூ, அதாவது லீஸ்ட் நோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஸ் சே ரைட் சைடில் இருக்கிறதா இருக்கிறதுலே லீஸ்ட் நோட். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 7 லீஃப் நோட்ஸ்லேயே லீஸ்ட் வேல்யூ இருக்கிறது வந்து 7 தான் இருக்குது. ஸோ 7 will be put in the place of where 19 resided before. ஸோ டேரெக்டாக 7 தூக்கி 19 இருக்கிற இடத்துல you're going to put it. ஸோ 19 நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடுறீங்க, then you're putting 7 over there. Then after you put 7 நீங்க EP5 process கால் பண்றீங்க. again once you call EP5 என்ன ஆகும்னா இந்த given heap திரும்ப reorder ஆகும் in such a way that you get 16 above. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 16ன்றது கீழே இருக்கு, 7 கீழே இருக்கு. ஸோ you're starting the EP5 process. ஃபர்ஸ்ட் 12க்கு EP5 நடக்கும், 12 வந்து ஃபர்ஸ்ட் 16க்கு EP5 நடக்கும். ஸோ 16 வந்து 7 விட கிரேட்டராக இருக்கு. ஸோ ரிகர்சிவாக வந்து 16 மேலே போயிடும், 7 கீழே வரும். தென் 12 செக் பண்ணுவாங்க, 12 வந்து 16 விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ you need not worry about it. ஸோ லைக் திஸ் நீங்கள் இப்படி பண்ணிடுவீங்க. ஸோ இந்த சார்ட்டட் அரே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 19 வெளியே ஆல்ரெடி இருக்குது. ஸோ 16 இருக்கிறதுல நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் வந்து 16 மேலே வந்துருச்சு. நவ் யூ டேக் 16 அவுட். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் யூ டேக் 16 அவுட் திரும்ப வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ தூக்கி 16 இருக்கிற பிளேஸில் போடுறீங்க. அதாவது 4 திரும்ப இப்போ மேலே போகுது. அகெயின் யூ இம்ப்ளை த EP5 ப்ராசஸ். EP5 ப்ராசஸ் நீங்கள் இம்ப்ளை பண்ணிங்கன்னா தென் 12 வந்து திரும்ப மேலே வரும். ஸோ லைக் தட் நீங்கள் 12 இப்போ மேலே வந்தோடனே ஸோ இது கம்ப்ளீட் மேட்ச் ஹீப்பாக இருக்குது. You take 12 out and 1 திரும்ப மேலே போகும் because 1 is the least node right now. Then இப்போ நீங்கள் EP5 process இது கொடுத்தீங்கன்னா 7 மேலே வரும். You take 7 out and after that 1ன்றது இப்போ least node. So 1 நீங்கள் மேலே போடுறீங்க. Then again you will be implying the EP5 process to it and 4 வந்து இப்போ மேலே வந்துடும். ஸோ மேலே 4 போனோடனே 4 போயிடும் வெளியே because it's the largest and 1 மட்டும் தான் இருக்கும். So it's the least and ஒரு single value தான் இருக்குது. So you will not apply anything. So at the end of time உங்களுக்கு வந்து 1, 4, 7, 12, 16, 19ன்றது இப்போ அசெண்டிங்காக லைக் நீங்கள் ரிசல்டன்ட் அரேல நீங்கள் கடைசி இண்டெக்ஸ்லேருந்து போட்டு வந்தால் வந்து அது டிசெண்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து கடைசி இண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் வேல்யூ இம்ப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது அசெண்டிங்காக இருக்கும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது டிசெண்டிங்காக இருக்கும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யர் விஷ். ஸோ இப்போ டைம் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ பில்ட் ஹீப் ஆல்கோரிதம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என் டைமில் வந்துடும் அண்ட் EP5 வந்து ரிகர்ஷன் இருக்கிறதுனாலையும் ஸோ வி சே இட்ஸ் பிக் ஆஃப் லாக் என். ஸோ இது ரெண்டு கம்பைன் பண்ணி தான் வந்து நம்ம ஹீப் சார்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆஸ் அ டோட்டல் நம்மளோட கம்பைன்ட் ரன்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என் லாக்ன்ற காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கும். ஸோ இதோட இன்னொரு பெட்டர் திங் என்னன்னா ஹீப் சார்ட்டுக்கு வந்து பெஸ்ட் கேஸ், வர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் மூணுமே என் லாக் என். ஸோ மற்ற சார்ட் மாதிரி கிடையாது. ஸோ நம்ம மற்ற ஷார்ட் படி கிடையாதுன்ற பட்சம் லைக் வென் சே குவிக் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும் ஹீப் ஷார்ட் கம்பேர் பண்ணும்போது. பட் அதோட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து பிக் ஆஃப் என் ஸ்கொயர் விச் இஸ் ரியலி அன்அக்செப்டபிள் பிகாஸ் அது ரொம்ப பெருசு, ரொம்ப நேரமும் எடுக்கும். ஸோ இது வந்து ஒன் டிஸ்அட்வான்டேஜ் வென் கம்பேர்ட் வித் குவிக் ஷார்ட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து குவிக் ஷார்ட்டோட வந்து
ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து லாக் என்ற ஒரு இதுக்கு இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஹீப் சார்ட் அப்படி கிடையாது. பிகாஸ் ஹீப் சார்ட் வந்து டேக்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். அதாவது இது ஒமேகா ஆஃப் ஒன்னா பிக் ஆஃப் ஒன்னே அதுக்கு போதும். அட் த சேம் டைம் வந்து திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ் நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ இட் டேக்ஸ் n log n ஃபார் ஆல் த 3 கேசஸ். ஸோ விச் இஸ் a really good thing when compared to other sorting algorithms. அதே மாதிரி வந்து merge sort கம்பேர் பண்ணும்போது merge sort is really good. merge sortக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. யூ கேன் யூஸ் இட் லைக் இட்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் யூ கேன் யூஸ் இட் wherever you like and storage is a concern for merge sort too, but still when compared to heap sort, merge sort வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஹீப் சார்ட் நம்ம எங்கே பாசிபிளாக அப்ளை பண்ணோம்னா இந்த இன்டர்வல் ஸ்கெட்யூலிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டாஸ்க் வந்து லைக் எந்த டாஸ்க் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது கிவன் நம்பர் ஆஃப் திங்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு வி கேன் ஆக்சுவலி யூஸ் திஸ் சார்ட். ஸோ அண்ட் இன்னொரு பெட்டர் லைக் யூசேஜ்ன்றது என்னன்னா இப்போ கிவன் ஒரு செட் ஆஃப் டேட்டாவில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் அட் அ டைம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கணும், நான் வந்து கண்டுபிடிக்கணும், எனக்கு எது லார்ஜஸ்ட்ன்றது எனக்கு அட் அ டைம் ஒரே ஃபாஸ்ட்டாக நான் கண்டு எனக்கு ரிசல்ட் வரணுன்ற போது யூ கேன் கோ வித் ஹீப் சார்ட். பிகாஸ் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் டக்குன்னு மேலே ஈபிஃபை பண்ணும்போது வந்துடும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி பிக் தி லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஸோ குவிக். So as a conclusion, heap sort it takes n log n as its time execution, and this implies for all the 3 cases. At the same time, அதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிக் ஆஃப் 1 அண்ட் வந்து இதுக்கு 2 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்கு, பில்ட் ஹீப் அண்ட் epify. ஸோ திஸ் இஸ் we are using these algorithms combined together, heap sort is going to be run. ஸோ இதில் வந்து என்னன்னா ஹீப் சார்ட்டில் வந்து இன்னொரு லைக் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லைக் அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் வந்து அன்ஸ்டேபிள் அண்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஹை காம்ப்ளெக்ஸ் டேட்டாக்கு இட் டசன்ட் ஒர்க் குட். ஸோ since these considering this heap sort is a good sort, but still it's கொஞ்சம் complex dataக்கு and it's not that efficient. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் how we conclude that how we use heap sort in our day-to-day and required things. So thank you guys for watching this video and thank you. Bye. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சார்ட். மெர்ஜ் சார்ட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் சார்ட்டிங் ஆஃப் ஆல் அல்காரிதம்ஸ் கம்பேரிங் டு இன்சர்ஷன் அண்ட் பபுள் அண்ட் ஹீப். மெர்ஜ் சார்ட் இஸ் ஏ டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் ஆஃப் சார்ட்டிங். மெர்ஜ் சார்ட்னா ஒன்றும் இல்லை, கிவன் அன்சார்ட்டட் அரேயை 2 ஆஃப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும், தென் அதை நம்ம அகைன் டிவைட் பண்ணணும், தென் ஸ்ப்ளிட் அப் பண்ணதை மெர்ஜ் பண்ணணும், தென் அசெண்டிங் டு டிசெண்டிங் எதுனா நமக்கு அன்சார்ட்டட் அரே வந்துடும். நம்ம இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைனாக நம்ம upcomingல பார்க்கலாம். Merge sort algorithm. Merge sort is a recursive sorting procedure that uses the most O into n of log n comparisons. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு given unsorted arrayல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மேபி 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், மேக்ஸிமம் ஆஃப் 20 கூட இருக்கலாம். நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை என்ன பண்ணணும், 2 ஆஃப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 ஆஃப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணப்போ ரைட் சைட், இப்போ 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ரைட் சைட் 5, லெஃப்ட் சைட் 5, ரைட் 5 லெஃப்ட் 5 ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டு தென் அந்த அகைன் இந்த 5 மறுபடியும் 2 ஆஃப்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். மேபி 3 into 2 ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம், 2 into 3 ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும், தென் மறுபடியும் நமக்கு என்ன பண்ணணும், இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஸ்மாலர் டு லார்ஜர்ஸ். மேபி இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8, 7, 6 இருக்கலாம். நம்ம இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 6, 7, 8 அந்த ஆர்டரில் நமக்கு போயிட்டு இருக்கும். தென் இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல ஏதாவது மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா மெர்ஜ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அசெண்டிங் டு டிசெண்டிங் தான் எழுதணும். அசெண்டிங் டு டிசெண்டிங் எதுனா நமக்கு கிவன் அன்சார்ட்டட் அரே வந்துடும். To sort an array of elements, we perform the following steps in each sequence. If n is less than 2, then array is already sorted. Otherwise, the n is greater than 1, we perform the following 3 steps in sequence. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், sort the left of and the array using merge sort, sort the right of using the array merge sort, merge the left and right of. Advantages of merge sort: it is quicker for larger list because unlike insertion and bubble sort, it doesn't go the whole list several times. நமக்கு இப்போ மெர்ஜ் சார்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ப்ரொசீஜர் தான். எவ்வளோ பெரிய எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, 20 எலமெண்ட்ஸ் இருந்தாலும் 10 எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, 6 எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் அப் பண்ணணும், தென் டிவைட் பண்ணணும், தென் மெர்ஜ் பண்ணணும், தென் அசெண்டிங் டு டிசெண்டிங் இதான் நமக்கு கான்செப்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ நமக்கு இன்சர்ஷன் பபுளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். நமக்கு மெர்ஜ் சார்ட்டில் அப்படி இல்லை. It has a consistent running time, carries out different bits with a different times in a different stage. Like that. இந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். தென் அது அகைன் 3 ஆகும். 3 வந்து என்ன பண்ணும் 2 into 1 அந்த மாதிரி ஆகும். 2 வந்து மறுபடியும் 1 ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் கம்பேரிங் டு அதர் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் ஃபார் ஸ்மாலர் டாஸ்க். நமக்கு அதை நான் மேபி முன்னாடி சொல்ல மாதிரி தான். உங்களுக்கு லார்ஜராக இருந்தாலும் சரி, ஸ்மாலராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். Divide and split up, then ascending to descending. இதுதான் நமக்கு. Goes through the whole process even if the list is sorted. It's less like insertion and bubble sort. The whole process may be sorted in a insertion and bubble. But நமக்கு மெர்ஜ் சார்ட்ல உங்களுக்கு அப்படி கிடையாது. நமக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே சேம் ப்ராசஸ் தான். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன்லையும் பப்பிள்லையும் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். மேபி அரே அகைன் சார்ட்டட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. ஒன்ஸ் த அரே சார்ட்டட் we can leave this. அவ்வளோதான். Uses more memory space to split up the sub-elements of the initial split list. Yeah, it uses more memory spaces. நமக்கு உங்களுக்கே தெரியும் நமக்கு இப்போ எவ்வளோ இப்போ நமக்கு n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அன்சார்ட்டட் அரேல நமக்கு மேபி 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், 14 இருக்கலாம். நம்ம அகைன் என்ன பண்ணணும், அதை சேம் ப்ராசஸ் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அன்சார்ட்டட் அரே கிடைக்கிற வரைக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தென் மெர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் தட் it uses the more memory space to store the sub-elements. Then complexity of மெர்ஜ் சார்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 to the power k minus 1 or n by 2. லைக் தட். இது எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அன்சார்ட்டட் அரே இருக்குல்ல, அன்சார்ட்டட் அரே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட் அரேல ஃபர்ஸ்ட் நமக்கு அன்சார்ட்டட் அரே n எடுத்துக்கணும். தென் அகைன் நம்ம 2 ஆக ஸ்ப்ளிட் பண்றோம்ல, அதை n by 2. தென் அகைன் அந்த 5 3 into 2 லைக் தட் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்றோம்ல, அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணும் n by 4. தென் அகைன் ஸ்ப்ளிட் அப் பண்றப்ப n by 8. லைக் தட் இட் மூவ்ஸ் ஆன். மெர்ஜ் லிஸ்ட் லென்த் படி பார்த்தீங்கன்னா n by 2 to the power k, n by 2 to the power k minus 1, n by 2 to the power k to the minus 1. மெர்ஜ் லிஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 5 நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணோம்னா 3 ஆகும். தென் 3 பண்ணீங்கன்னா 2 ஆகும். லைக் தட். அதான் மெர்ஜ் லென்த். மூவ்ஸ் பெர் மெர்ஜ். மூவ்ஸ்னா இப்போ 3 இருக்கு. 3 நம்ம அன்சார்ட்டட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா மேபி 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். லைக் தட். 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3. Complexity of merge. Multiplying the number of merges by the maximum number of comparisons by merge we get. Included in the formula தான் நீங்க யோசிச்சுக்கிட்டாலே போதும். K pauses the each require 2 over k comparisons, but k is equal to log of n. Hence we got the log of n comparisons or 0 to log of n. Yeah, we can predict the same number of elements present in the unsorted array. Yeah, நமக்கு split up பண்ணும்போது நமக்கு எப்படினே நமக்கு தெரிய வரும். We can predict beforely, like insertion and bubble, like that. ஒன்றும் இல்லை, நான் அகைன் சொல்கிறேன். சேம் சிம்பிள் ப்ராசஸ் தான். கொடுத்துருக்க அன்சார்ட்டட் அரே 2 ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணணும். தென் அதை அகைன் டிவைட் பண்ணணும். தென் அசெண்டிங் டு டிசெண்டிங் எழுதணும். தென் அன்சார்ட்டட் அரேயா போடணும். லைக் தட். தேங்க்யூ. A good day to one and all watching this. My name is Karthik Srinivas, and I'm a second year student at the Department of AI and DS, and I'm going to explain the selection sort algorithm. Now, selection sort is one of the most simplest sorting algorithms that are out there. It is what a human would do when he is faced with the problem of sorting, and it is what one would intuitively do when faced with any problem that requires sorting. And the logic of the selection sort algorithm is very simple to understand, and it is generally based on the way our human brain works when we have to do an arrangement of some kind. Now, to stress this, I would like to take an example involving playing cards. And let's say that you are handed with this set of playing cards that have displayed on the slide here. That is the 9 of spades, the 6 of spades, the 3 of diamonds, and the 4 of spades. And you're asked to arrange these cards in the ascending order. Now, one of the most simplest approaches would be to take these cards in your left hand and leave the right hand empty for now. So if I were to schematically explain what's going on here, the L denotes your left hand and the R denotes your right hand. And initially, you have the cards 9, 6, 3, and 4 with you on your left hand. Now,
To arrange these cards in the ascending order, first one would essentially look at the cards that are there in his or her left hand. So you would perform what is known as a scan through the cards, a single scan through the cards present in your left hand, and you will choose the least number and transfer it to your right hand as a way of isolating the smallest number. And if we do this repeatedly, the end result will be a set of sorted cards in your right hand. So as we see here, 3 is the smallest number. So in the first scan, we transfer 3 to the right hand. And now you will be left with 9, 6, and 4 on your left hand. So again, you'll perform a visual scan through the cards that you have. And now you see that 4 is the least number that you have. So you transfer that also into your right hand. So as of now, the right hand will have 3 and 4. Now I'll write here a little above from wherever I was writing. So you will again be left with the cards 9 and 6 in your left hand, and your right hand will have 3 and 4 in that order, mind you. So if you perform another visual scan, it's easy to see that 6 is the smallest card here, and 9 will remain. And in the last scan, you can shift 9 also to your right hand. So 3, 4, 6, and 9 will be the sorted set of cards in your right hand after this sorting process, which we did using visual scans and simple transfers. So since we understood this in a very trivial fashion, now let's bring in some computational elements and see how a computer works through this process. So imagine the set of cards is now an array, let's say an array of 6 elements, and they must be arranged in the ascending order. Now let's apply the same approach which we used for sorting the cards on this array, and we have to sort it in the ascending order. So let me consider a simple array. Let me write it over here at the top of the slide. So let's say the first element is 20 and the second element is 12 and the third element is 10. The fourth element is 15 and the last element is 12. So let's just make these elements sit in one array. So this will be the initial or the starting state of the search, and this is how the array will look like before the sorting is done. So what we first do in selection sort is we find the minimal element in the array, and that's exactly what we did while scanning through the cards which we held in our left hand in the cards example. So we use the programming construct of iterations, and we first find the most or the minimal element present in the array, which will in this case turn out to be 2. Now 2 is assigned to this variable called min, and this is basically done by comparing each element each element of the array, and finally zeroing in on an element which should be the minimal element in the array. So we assume at the start of the loop, we first assume that the first element is the minimal element, and we scan through the array and perform a single traversal, and if the element located at the particular index is greater than min, we immediately switch out the value of that to min. Otherwise, we move on to the next position in the array. So at the end of one such traversal, we will have the minimal element present in the list, and we will store it in an identifier called min. Now, after min has been identified, we do a process called as swapping, and we basically swap min with the first position of the unsorted array. Now remember that the unsorted array right now at this stage is the entire array. Now as the steps progress, you will see that some part of the array remains unsorted while some part remains sorted. The sorted part
will not be what can I say? The unsorted part is where most of the insertions will happen, and the sorted part will not be uh, disturbed much in this process. So at the end of one such traversal, the array will look like this. So two, after the swapping operation, 2 will come first, and then 12, 10, 15, and last 20. So this is how the array will look like after one such process. Okay, so here you can see that okay, it might not be that evident right now, but the array right now has a very small sorted part and an unsorted part which is quite large. So now we start search. Now we start finding the minimal element from this index, that is the position of 12, and we perform a scan through the array. And after this, we will have a minimal element which we shall store again, which we shall rewrite in the identifier min. And in this case, 10 is the minimal element. And after, so this will be min. Let me denote it. And after a scan, we basically isolate min and we swap it to the beginning of the unsorted part. So beginning here does not mean the location of 2, because the position 2 denotes the sorted part of the list, not the unsorted part of the list. The position 12 denotes the start of the unsorted part of the list. So we just swap 10 over here, and at the second stage of this sorting process, the array will look something like this. So 2, now 10 will come here since we swapped it out. And after that, 12. So swapping is basically 10 goes over here and 12 comes over here. So we're not just not replacing 10 at that location. We are basically pushing whatever element was there at the swapping location back to the location 10 was there. So 12 and then 15 and then 20. At this stage, you can see that this list has been sorted in the ascending order with 3 passes. So this technique is formally called the in-place selection sorting of the array. In place because we are sorting the elements in this when they are in their native location. We are not creating a new array and putting the elements from this array into that new array such that the new array is sorted. We are sorting the elements by moving the elements in there when they are in the same location. So that's why this is called the in-place selection sorting of this array. So this is the pseudo code for finding basically for sorting an array using selection sort. So this procedure is aptly named selection sort, and it takes 2 parameters. One is the array, and the next is n, which is the number of elements present in that array. So the first process, okay, let me, if it was not clear, let me state this again. The process of selection sorting, which I shall denote shortly as SS, mainly composes of 2 parts. One is identifying min, as we saw in the previous example. And after identifying min, we basically swap it to the beginning of the unsorted list. So swapping, which I shall briefly denote as swap. So these 2 processes combine to give us the selection sort algorithm. So the for loop essentially gives us the min. So we run a loop from I is equal to 0 to n minus 2, because why n minus 2? Because the n minus 1th element, we don't have to bother about it much. You will see that after we have completed the selection sort process, the biggest element in the list will automatically place itself in the n minus 1th location, where n is the number of elements in the array. So that is why we are running the loop from I is equal to 0 to n minus 2. And as I have said, we assume that the first element of the array is the minimal element, and we begin comparing each element
in the array to that minimal element. And if aj is less than a of a present at the min index, we immediately assign the I min to j, that is the element located at that location to min. So at the end of this for loop, we will have the minimal element. And we basically create a temporary variable which is aptly named temp. And this temp will help us switch the min to the beginning of the unsorted part of the array. So, which is basically the swapping process. And at the end of this, the min will be present at the start of the unsorted list. And when this process continues from I is equal to 0 to I is equal to n minus 2, when the control of execution exits this loop and exits the swapping process, we will have a completely sorted list. Now let us look at some salient features of selection sort. Now let us examine the time complexity. The time complexity can be seen in three cases. First is the worst case, the best case, and the average case time complexity. And fortunately, the time complexity is big O of n square for all the three cases. The worst case being that the array given to us at the initial state is in the descending order. And the best case is when the array itself in the initial state is in the ascending order. And the average case is when the array is jumbled up in any random order. Now, in all the three cases, the time complexity remains big O of n square. And the space complexity is constant in time, as you can see here, because we created just one temporary variable to aid us in swapping. So, but if you see in the XPlace or the displaced version of the same selection sort algorithm, we should create a new array and we should basically pick out the minimal element in the original array and push it to the new array. So in that case, the space complexity will be proportional to the size of the original array considered. So it will be big O of n. And that is less efficient compared to the in-place version of the selection sort, which I have been explaining so far, which has a constant space complexity, that is O of 1. And the variable temp is the one contributing to this. And some theoretical points that selection sort algorithm being quadratic in time is efficient when used for, not efficient, it's somewhat tolerable when applied to smaller arrays. But if you have an array of words, let's say, which is what we see in the dictionaries, which have millions and millions of entries, and let's say if you want to sort such an array using selection sort, it will be inefficient because it will be the time required to sort that algorithm will be proportional to square of the number of elements, which is computationally very expensive. In those cases, algorithms like quicksort will help. And another important point is that selection sort can only be deployed in situations where swapping cost does not matter. So if there are some costs associated with swapping the elements, if some computational costs, let's say that swapping has significant time weightage. So in those cases, the algorithm proves to be even more inefficient. So in those cases, the selection sort algorithm will not be a viable choice. And the selection sort algorithms must be only applied in cases where all elements need to be checked. So if there is some situation where only some of the indexes in the array need to be checked, there are better alternatives than selection sort. So keeping in mind the constraints, we must clearly choose when and when not to apply a selection sort algorithm. So thank you, and thank you for listening.